நம்ம நாடு வர வர ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எதை வச்சு சொல்கிறோன்னா, ஆல்ரெடி இப்போ நடக்கிற பிரச்சனைகள் இருக்கட்டும், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இதை தாண்டி தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்கள் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர்னாலே அவங்க அராஜகம் தான், சொல்லவே வேண்டாம். தூத்துக்குடி, இது போன்ற தொழில் வளர்ச்சி உள்ள மாவட்டங்களில் அவங்க அதிகபட்சமாக ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்களுக்கே வேலைவாய்ப்பு இல்லாமல் போயிடுது. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல நம்ம தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுங்க, அது போக வெளியிருந்து வர்றவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுங்க தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வட மாநிலத்தவர் படித்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, படித்தவன் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் வேலையில் இருக்கான், படிக்காதவனும் ஒரு நல்ல வேலையில் இருக்கான், அவனுக்கு ரூமை கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாமே கொடுத்தீங்கன்னா அவன் இங்கே இருக்க தான் செய்வான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பசங்களை முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் வெளியுள்ள பசங்களை பாருங்கன்னு தான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் முக்கிய மூல காரணம் இந்த தீய சக்தி திமுக தான். இந்த வருஷம் நமக்கு மாற்றம் தேவைப்படுதுன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டால் தான் மாற்றம் வரும். வேற நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் நாடு அப்படியே தான் இருக்கும். 2026 நமக்கு தமிழக வெற்றி கழகத்தால் ஒரு நல்ல ஆட்சி அமையுங்கிறத நம்ம நம்புகிறோம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம்.